நிறைய கால்ஸ்ல கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். இப்ப டெம்பரரி சப்ளை பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல நாங்க அதை 3 ஃபேஸா மாத்துவோம். ஸோ நாங்க சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை 3 ஃபேஸ் கரண்ட்ல ஓட்ட முடியுமா, இல்லைனா அப்படியே வைஸ் வர்சா 3 ஃபேஸ் மோட்டரை சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல ஓட்ட முடியுமா? இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட ஸ்டார்டர், அதே சமயம் பாத்தீங்கன்னா இது ஒரு 3 ஃபேஸ் மோட்டரோட ஸ்டார்டர். இது ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டரோட கனெக்டர். இந்த கனெக்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 லீடு இருக்கும். அதாவது இந்த 3 லீடும் பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, ப்ளூ நம்மளோட மோட்டருக்கு போற அவுட்புட் லைன். அதே இந்த ஃபர்ஸ்ட் 2 லீடு பாத்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல். அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஓடுறதுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் தேவைப்படும். அதே 3 ஃபேஸ் மோட்டரை பாருங்களேன். இந்த 3 ஃபேஸ் மோட்டரோட ஸ்டார்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 6 லீடு இருக்கும். அதாவது இது மூணுமே பாத்தீங்கன்னா ஃபேஸ் L1, L2 and L3. இது மூணும் பாத்தீங்கன்னா RYB நம்ம மோட்டருக்கு போற அவுட்புட் லைன்ஸ். இந்த மோட்டர் ஓடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ்ங்கிறது தேவைப்படும். சோ ஒரு 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ஃபேஸ் கரண்ட்ல நம்மளால சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை ரன் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் மட்டும் எடுத்தா போதும். அதே 3 ஃபேஸ் மோட்டார் வச்சுட்டு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால 3 ஃபேஸ் மோட்டரை ரன் பண்ண முடியாது. உங்க வீட்டுல இருக்க போருக்கும் ப்ராப்பரான போர்வெல் மோட்டரை சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா? கீழே இருக்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி பெஸ்டான போர்வெல் மோட்டர் ஏதோ அதை உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ.